ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வந்து அவங்க வீட்டிலேருந்து ஹோம் செட்டிங் பர்பஸ்க்காண்டி இன்னொரு மேன்ஷனுக்கு போவா பூனையை பார்த்துக்கிறதுக்கு. அந்த மேன்ஷனுடைய ஓனர் அந்த வீட்டை எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு அவரும் கிளம்பிடுவார். இந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுடைய கைடோட அந்த வீடெல்லாம் வந்து வீடியோ கால் மூலிமா பார்த்து இங்கே எங்கே அது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடோட எல்லாத்தையும் பிளான் பண்ணி பேசிடுவா. பேசினதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 திருடங்க வந்து வராங்க. அந்த திருடங்களை வந்து ஏதோ சத்தம் கேட்குது, ட்ரில் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டோன்னே கீழே போய் பார்க்குறா. அப்போ தான் தெரியுது அந்த 3 திருடங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 திருடங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கார். கடைசியில் இந்த 3 திருடனும் இந்த பொண்ணை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பிளைண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாஸ் வந்து விட்டுற சொல்லுவார். அப்போ இவ சொல்லுவா, போலீஸ்க்கு வந்து இவ கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 திருடங்க சொல்லிடுவானுங்க. நான் போலீஸை திரும்பி போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள். இதையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த போலீஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த போலீஸையும் இவங்க கொன்றுவானுங்க 3 பேரும். அப்புறம் இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து இவளும் அந்த 3 பேரை கொன்றுவா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த 3 பேரை கொன்னதுக்கான காரணம் அந்த பாஸ் வந்து அந்த 3 பேருடைய பாஸ் வந்து இவள்கிட்ட பேசியிருப்பார். நீ 3 பேரையும் கொன்னுட்ட அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். அதனால அந்த 3 பேரையும் இவ கொன்றுவா. கடைசியில் அந்த பாஸ் வருவார். அந்த பாஸையும் போட்டு தள்ளிடுவா. இதுதான் வந்து ஸ்டோரி. பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மூவியில். ஓகே, நல்லா இருந்தது. ஒரு க்ரைம் மூவி அப்படிங்கும்போது ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரைம் மூவி ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சி ஃபார் மீ மூவி பேர், இந்த மூவி பேர்.